4 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுக்கிறது சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்க தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா குழஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். காரம் கம்மியாக வேணால் 1 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் போல் நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். ஒரு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது, காயும் வந்து நல்லா வெந்துருக்கு. இப்போ அந்த தேங்காயை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். தேங்காய் பாலை மட்டும்தான் நம்ம வந்து பிழிஞ்சு விடணும். பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கறிவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும்.